ஓகே, இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.5ல ஃபர்ஸ்ட் fill in the blanksல ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. The ones digit in a cube of 37 அதான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஒன்ஸ் டிஜிட் அப்படின்னாலே நமக்கு ஈஸியா தெரியும், லாஸ்ட்ல என்ன டிஜிட் இருக்கோ அதுக்கு பேர் தான் எனக்கு ஒன்ஸ் டிஜிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த 73 கியூப் பண்ணோம் அப்படின்னா அதை மல்டிப்ளை பண்ணி எனக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூவோட லாஸ்ட் டிஜிட் தான் கேட்குறாங்க. இது ரொம்ப சிம்பிள் தான்ப்பா. நீங்க இப்படியே இதை மல்டிப்ளை பண்ணிட்டீங்கனாலே வேலை முடிஞ்சது. ஓகேவா? ஃபுல்லாலாம் 73 இன்ட்டு 73 இன்ட்டு 73 போட தேவையில்லை. இப்போ இந்த நம்பரோட லாஸ்ட் டிஜிட் என்ன? 3. இந்த நம்பரோட லாஸ்ட் டிஜிட் 3. இந்த நம்பரோட லாஸ்ட் டிஜிட் 3. இதை மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்க. 3 3s are 9, 9 3s are 27. ஸோ இந்த 27ஓட லாஸ்ட் டிஜிட் என்ன? 7. ஸோ 7 தான் ஆன்சர். 27 தூக்கி போட்டுறக்கூடாது, லாஸ்ட் டிஜிட் தான் கேட்குறாங்க, ஒன்ஸ் டிஜிட் தான் கேட்குறாங்க. ரைட்டா? ஓகே, அடுத்து தி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இன் த கியூப் ஆஃப் 2 டிஜிட் நம்பர். இது வந்து உங்க புக்லயே பேஜ் நம்பர் 30 நினைக்கிறேன், 37 உங்க புக்லயே கொடுத்துருக்காங்க பேஜ் நம்பர் 37ல. ஸோ அதுக்கு என்ன ஆன்சர்னாப்பா, ஒரு 2 டிஜிட் நம்பரை நீங்க கியூப் பண்ணீங்க அப்படின்னா வரக்கூடிய ஆன்சர் ஒன்று 4 டிஜிட்டா இருக்கும், இல்லைன்னா 5 டிஜிட்டா இருக்கும், இல்லைன்னா 6 டிஜிட்டா இருக்கும். சரியா? அவங்க கேட்கறது மேக்ஸிமம் டிஜிட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த 6 தானே மேக்ஸிமம் டிஜிட், இதெல்லாம் அதோட கம்மியா இருக்கு. மேக்ஸிமம்னா ஜாஸ்தியான டிஜிட் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ 6 தான் என்னோட ஆன்சர். ஓகே, ரைட். தேர்ட் சம் பாருங்க, இது கொஞ்சம் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? கொஞ்சம் யோசிக்கணும். இந்த தேர்ட் சம் போறதுக்கு முன்னாடி 20 வரைக்குமாச்சும் கியூப் டேபிள்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? இப்போ இந்த தேர்ட் சம் போலாம் பாருங்க. தேர்ட் சம்ல உங்ககிட்ட என்ன கேக்குறாங்கன்னா, the smallest number to be added to 3333 to make it a perfect cube. இப்போ இந்த கொஸ்டின் புரியணும்னா உங்களுக்கு நான் சிம்பிளா சொல்றேனே. இப்போ வந்து 8 இருக்குன்னு வச்சுக்கோங்க, 8ன்ற ஒரு நம்பர் இருக்கு. சரியா? அல்லது 7ன்ற ஒரு நம்பர் வச்சுப்போம், 7 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு. இது கூட எதை நான் ஆட் பண்ணுனா, ஓகே, எதை நான் ஆட் பண்ணனா எனக்கு பெர்ஃபெக்ட் கியூப் கிடைக்கும். அப்ப நமக்கு கியூப் டேபிள்ஸ் தெரியணுமா? பாருங்களேன், 2 இன்டூ 2 இன்டூ 2 இன்டூ 2, சாரி கியூப் தானே. ஓகே, 2 2s are 4, 4 2s are 8. ஆமாவா? அடுத்தது 3 இன்டூ 3 இன்டூ 3, இது 27, 3 3 7. எஸ். இப்போ இந்த 7 கூட நான் எதை ஆட் பண்ணனா எனக்கு இது பெர்ஃபெக்ட் கியூபா மாறும்? பாருங்களேன், அப்போ 1 ஆட் பண்ணா அது 8, அப்போ 2ஓட கியூபா மாறிடுச்சு. ஆமாவா? ஸோ அந்த மாதிரி தேர்ட் சம்ல நம்ம கிட்ட என்ன கேக்குறாங்க அப்படின்னா, இந்த 3333 கூட எந்த நம்பரை ஆட் பண்ணனா எனக்கு பெர்ஃபெக்ட் கியூபா மாறும்னு கேக்குறாங்க. சரியா? சரி, இப்ப பாருங்க, இதுக்கு நான் என்ன பண்றேன்னு நல்லா கவனிப்பா. 14 கியூபோட ஆன்சர் எடுத்துக்கிறேன். 14 கியூபோட ஆன்சர் என்ன? 14 இன்டூ 14 இன்டூ 14. இது நீங்க ஒர்க் பண்ணி பாத்தீங்கன்னா 2744ன்னு கிடைக்கும். அடுத்தது 15 கியூபோட ஆன்சர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 15 இன்டூ 15 இன்டூ 15, இதோட ஆன்சர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 3375 கிடைக்கும். ஓகேவா? இதுல எது பக்கத்துல இருக்கு? இப்ப இது ரெண்டுத்துக்கும் நடுவுல தான் 3333. ஆமாவா? இந்த 3333 கூட எது ரொம்ப பக்கத்துல இருக்கு? இந்த நம்பரா அல்லது இந்த நம்பரா? சோ இந்த நம்பர் தான் பக்கத்துல இருக்கு. ஆமாவா? ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னா, இந்த நம்பர் கூட 3333 கூட 42 ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது கிடைச்சிடும். ஆமாவா? 42 இது கூட ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 3375 கிடைக்கும், which is a perfect cube of 15. ஆமாவா? ஸோ அப்ப இதோட ஆன்சர் என்ன? 42. புரிஞ்சுதா? அவங்க அந்த நம்பர் தான் கேக்குறாங்க, ஸ்மாலஸ்ட் நம்பர் தான் கேக்குறாங்க. ஓகேவா? ஸோ கொஸ்டினை படிச்சு அதுக்கு எது ஆன்சர், நிறைய பேர் 15 எழுதிட்டு வந்துருவீங்க, அப்படி எழுதக்கூடாது. அவங்க என்ன கொஸ்டின் கேட்கறாங்களோ அதுக்கு தான் ஆன்சர் பண்ணணும். சரியா?
ரைட். இப்போ இந்த ஃபோர்த் சம் பார்க்கலாம். ஃபோர்த் சம் சரியா? The cube root of 540 into 50 போடுவோமா? ஃபர்ஸ்ட் இந்த 540 into 50 இது ரெண்டுத்துக்கும் நாம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். சரியா? இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 27,000 கிடைக்கும். ஆமாவா? போட்டு பாருங்க. இதோட கியூப் ரூட் கேக்குறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கியூப் கேட்கல, கியூப் ரூட் கேக்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இது ரெண்டு விதமா போடலாம். இப்படியும் போடலாம், அல்லது இப்படியும் போடலாம். ரெண்டும் ஒண்ணுதான். சரியா? இப்ப இதை நல்லா கவனிங்க. இது ஈஸியா சால்வ் பண்ணலாம். ஏன்னா கடைசியா 0 கியூப் தானே இருக்கு, 3 தானே இருக்கு. அப்ப 3 3 இருந்தா 3 ஜீரோஸ் இருந்தா ஒரு 0 போட்டுப்பேன். இந்த 27 அப்படின்றது எதோட கியூபோட கியூப் ரூட் 27. நல்லா யோசிச்சு சொல்லுங்க. இப்ப கூட பார்த்தோம். 3 3s are 9, 9 3s are 27. அப்ப 3யோட கியூபா? அப்ப இந்த 3 அப்படியே போட்டுருக்கு. 30 தான் ஆன்சர். ஓகே, ஈஸியா இருக்கா? ஸோ இது மாதிரி சம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் போடுங்க. பார்த்தோன்னே விட்டுட்டு வந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். சரியா? ரைட். இப்போ இந்த செம்ம நல்லா கவனிங்க. 5th செம்ம நல்லா கவனிங்க. இங்க மொத்தமா 5 0 இருக்கு. 1 2 3 4 5 4 9 1 3. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கியூப் டேபிள்ஸ் 20 வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் இந்த சம்மை ஈஸியா சால்வ் பண்ண முடியும். ஓகே, இப்போ நல்லா கவனிப்பா. இந்த நம்பரை பார்த்தோன்னேவே கியூப் டேபிள்ஸ் தெரிஞ்சவங்க சொல்லிடுவாங்க இது 17 கியூப்ன்ட்டு. ஆமாவா? அவ்வளவுதான், போட்டுருங்க. இப்ப ஜீரோஸை கவுண்ட் பண்ணுங்க. கம்ப்ளீட்டா இருக்கிற ஜீரோஸை கவுண்ட் பண்ணணும். 3 ஜீரோவுக்கு ஒரு 0 எழுதிக்கலாமா? 1 2 3. அப்ப ஒரு 0 போட்டாச்சா? அடுத்தது 1 2 3 ஒரு 0 முடிச்சது. இப்ப புள்ளி வைக்கணும். இதை நீங்க கேர்ஃபுல்லா கவனிங்க. மொத்தமா எத்தனை டிஜிட்ஸ் தள்ளி புள்ளி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9. ஆமாவா? அப்போ 9 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிருந்தாங்கன்னா நான் 3 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா போதும். அதாவது 3 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிருந்தா ஒரு டிஜிட், அடுத்த 3 டிஜிட்டுக்கு இன்னொரு புள்ளி, அடுத்த 3 டிஜிட்டுக்கு இன்னொரு புள்ளி. ஆமாவா? புரியுதா? சோ இல்லைன்னா இன்னொரு வாட்டி கூட தெளிவா எழுதி காட்டுறேன். வெயிட் பண்ணுங்க. இப்ப ஃபர்ஸ்ட் 3 1 9 3 டிஜிட்டா? இதுக்கு 7 கிட்ட இந்த இடத்துல புள்ளி இருக்கணும். அடுத்தது 4 1 2 1 2 3 இதுக்கு ஒரு புள்ளி இருக்கணுமா? சோ அது இங்க இருக்கு. அடுத்து 1 2 3 இதுக்கு ஒரு புள்ளி இருக்கணும். இந்த இடத்துல தானே என்னோட பாயிண்ட் இருக்கு. அதுதான் இந்த இடத்துல பாயிண்ட் வச்சிருக்கேன். புரியுதா? கிளியரா? ஸோ இங்க ஒரு 0, இங்க ஒரு 0. ஸோ மை ஆன்சர் இஸ் 0.017. கிளியரா இருக்கா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா, புரியுது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ டியூஷன், ஆன்லைன் டியூஷன் போயிட்டு இருக்குமா? நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இப்பவே கால் பண்ணி, நம்பர் தம்ப்நெயில்ல கொடுத்துருப்பேன். ஸோ அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.